லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்த 14 நாள் தான் உங்க வாழ்க்கையில இந்த பார்த்திபன் இருக்க போற கடைசி நாள். ரஜினி, நேத்து இன்னைக்கு நாளைக்குன்னு இந்த கேலண்டர்ல ஒவ்வொரு நாளையும் கிழிச்சு தூர போட்டுடலாம். ஆனா மனசுக்குள்ள இருக்கிற நினைப்ப ஒரு நிமிஷம் கூட தூர போட முடியாது. அந்த நினைவுகள் தான் நம்மளை கிழிச்சு போடும் இல்ல பத்மாமா? அப்படி ஒரு கஷ்டத்தை நாம ஏன் உருவாக்கணும் சொல்லு? சந்தோஷமா வாழ எல்லா வாய்ப்பும் எல்லா தகுதியும் உனக்கு இருக்கும்போது நீ ஏன் நான் வாழ மாட்டேன்னு விலகி நிக்கணும்? அது புத்திசாலித்தனமா? ஏன் சந்தோஷம் தான் முக்கியம்னு என்னால நினைக்க முடியலையே பத்மாமா. ரஜினி, நீ எதுவுமே செய்யாம உன் வாழ்க்கைய பார்த்துட்டு போனாதான் நீ அப்படியெல்லாம் யோசிக்கணும். நீ எல்லாருக்கும் எல்லாமே செஞ்சிட்ட ரஜினி. இது உன் வாழ்க்கைய பாத்துக்க வேண்டிய நேரம். உங்க அம்மா, அக்கா, தம்பி, தங்கச்சிங்கன்னு உன் ஃப்ரெண்டு அவ்வளோ ஏன் உன் வாழ்க்கை கெடுத்த எனக்கே நிறைய செஞ்சிட்ட ரஜினி. பத்மாமா, நான் உண்மையதான் சொல்றேன் ரஜினி. சொல்ல போனா நீ இப்படி கஷ்டப்படுறதுக்கு நான் தான் முக்கிய காரணம்னு எனக்கு தோணுது. எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இப்போ? சரி, அத பத்தி பேச வேண்டாம். அது முடிஞ்சு போச்சு. நடக்க வேண்டியதை பத்தி பேசலாம். நீ எல்லாருக்கும் எல்லாம் செஞ்ச, ஆனா நாங்க யாரும் உனக்கு எதுவும் செய்யல. ஆனா பார்த்திபன் எதையும் எதிர்பார்க்காம உனக்கு எப்பவும் துணையா இருந்திருக்கான். உனக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செஞ்சிருக்கான். அவனுக்கு நீ எதுவுமே செய்யாம இருக்கிறது தப்பில்லையா ரஜினி? அவனுக்காக என்னால எதுவும் செய்ய முடியலையே பத்மாமா. அதனால அவன் போய் சந்தோஷமா இன்னொரு அவன் வாழ்க்கைய வாழணும்னு நினைக்கிறேன். நினைக்கல, உன்னை நீயே ஏமாத்திக்கிட்டு இருக்க. உன்னால செய்ய முடிஞ்சதை தானே கேக்குறான். அவன் மேல உனக்கு இருக்கிற காதல் உண்மை. அத மனசுக்குள்ளேயே வச்சுக்காம வெளியே சொல்லுன்னு கேக்குறான். செய்ய மாட்டியா? உன் வாழ்க்கையில இத்தனை வருஷமா மத்தவங்களுக்காகவே போயிடுச்சு. இப்ப கிடைச்சிருக்கிற இந்த 2 வார டைம் உன்னோட டைம். இப்ப விட்டுட்டனா இதுக்கப்புறம் எப்பவுமே உன் வாழ்க்கைய உன்னால வாழ முடியாது. யோசிச்சு முடிவு பண்ணு. ரஞ்சிதா, காஃபி குடுமா. அம்மா, எனக்கு ஒரு காஃபி. ஆமா, கொடுங்க மாப்ள.
ரஜினி குட் மார்னிங் மை டியர் ஏஞ்சல். காஃபி குடிச்சாச்சா? எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா? பாரா பார்த்திபா, என்னங்க நான் என்ன சொல்லிருக்கேன் உங்ககிட்ட? மத்தவங்க எல்லாருக்கும் தான் பார்த்திபன், ஆனா மை ஸ்வீட் ஏஞ்சலுக்கு எப்பவுமே பார்த்தி தான். ஓகே? என்னவா இப்போ? எதுக்கு காலையில இப்படி ஓவரா சீனை போடுற? நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கேன். கம்முன்னு காஃபி குடி. பேபி, ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி கிடைக்குமா? அதான் 2 பேரும் ஸ்ட்ராங்கா டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டாச்சுல்ல, அப்புறம் என்ன புருஷன் பொண்டாட்டி? உன் கேம்லாம் இங்க ஒன்னும் நடக்காது. நான் என் பொண்டாட்டி கிட்ட 4 வார்த்தை ரொமான்டிக்கா பேச முடியுதா? சும்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு. ஒரு நிமிஷம் ஸ்வீட் ஹார்ட், என்னன்னு கேட்டு வந்துடுறேன். உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் புருஷன், ரஜினி மை லவ்லி வைஃப். அதனாலதான் நீங்க டைவர்ஸ் வாங்க வைக்கணும்னு இவ்ளோ போராடிட்டு இருக்கீங்க. கையெழுத்து போட்டா இல்ல ஆயிடுமா? இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க புருஷன் பொண்டாட்டி தான். மாமா கரெக்ட் தானே? அது கரெக்ட் தான் மாப்ள. அப்போ உங்க பொண்ணுக்கும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லிடுங்க. ரஜினி கிட்ட ஹாப்பியா பேசலான்னு வந்தா இவகிட்ட பேசி பேசியே டயர்ட் ஆயிடுச்சு. இப்போ கண்டிப்பா காஃபி குடிச்சே ஆகணும். சங்கரி, பார்த்திபனுக்கு காஃபி எடுத்துட்டு வா. அக்கா நில்லுக்கா, யாரும் எங்கேயும் போக வேண்டாம். இவன் போவான் இங்க இருந்து தானா. இப்பவே இவனை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். ஹலோ, சொல்லுங்க. சார், நான் ராதிகா பேசுறேன். ராதிகாவா? எந்த ராதிகாமா? ரஜினியோட சிஸ்டர். ரஜினியோட சிஸ்டரா? சொல்லுங்க சொல்லுங்க. எங்க அக்காவும் பார்த்திபனும் டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டாங்கல்ல சார். ஆமா. அவன் இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு புருஷன் பொண்டாட்டின்னு உரிமை கொண்டாடிட்டு இருக்கான். காலையில இருந்து உயிரை வாங்கிட்டு இருக்கான். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடியற வரைக்கும் பார்த்திபன் அங்கேயே இருக்கட்டும்னு உங்க அக்கா தானமா சொல்லிருக்காங்க. ஆமா சார், அவதான் சொன்னா. ஆனா இருக்கிற வரைக்கும் ஓரமா சத்தம் இல்லாம இருக்க முடிஞ்சா இருக்க சொல்லுங்க. ஆனா இவன் கேட்க மாட்டான். எங்களுக்கு ரொம்ப மென்டல் டார்ச்சரா இருக்கு. இவனை உடனே இங்க இருந்து அனுப்பியே ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஏமா, அந்த பையனை ஏதோ சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. 2 வாரம் தானே, கொஞ்சம் பொறுமையா போங்க. இல்ல எல்லாத்தையும் குழப்பி விட்டுருவான். அதுக்கப்புறம் டைவர்ஸ் வாங்குறத பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்ன பார்த்திபன்ட்ட ரொம்ப வச்சுக்காதீங்க. அவன் என்ன சொல்றானோ அதை கேளுங்க. இல்லனா டைவர்ஸே வாங்க முடியாதுன்னு சொல்லிருப்பாரு. அப்படிதானே சொன்னார் வக்கீல் சாரு. ராதிகா, ஒரு காஃபி தானே, இதுக்கு போய் இதுக்கு வக்கீலுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்க? என்னக்கா பேசுற நீ? ஒரு காஃபியா? அதுக்கு என்னெல்லாம் பேசினான்னு கேட்டல. என்னன்னா அவ இப்படி பேசுறா? புருஷன் பொண்டாட்டி கிட்ட இப்படி கூட பேச மாட்டானா என்ன? பேசலாமே பேசலாமே. இதுக்கு மேல காஃபி குடிச்சாதான் என்னால பேச முடியும்.
நான் இந்த வீட்டோட 2வது மாப்பிள்ள, ரஜினியோட ஹஸ்பண்ட். ஒரு காஃபிக்கு இவ்ளோ கெஞ்சணுமா? சோ சேட். இரு பார்த்திபா, நான் போய் எடுத்துட்டு வரேன். பார்த்திபா இந்த அத்த, வாங்கிக்கோ பார்த்திபா. இந்த மா, என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? காஃபி கொடுத்தேன், பார்த்தா தெரியல? ரஞ்சிதம் இல்ல, அது வந்து வேலை கிளம்பணும்ல, நீங்க போய் ரெடியா அங்க போங்க. சங்கரி, சட்னி அரைச்சிட்டியாடி? இல்லம்மா, இதோ போறேன். போய் அரை சீக்கிரம். அத்த, ஆ? தேங்க்ஸ். பார்த்திபா கை கொடுப்பா. வாழ்த்துக்கள், கலக்கிட்ட. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இப்படி பேசுவான். தலை தீபாவளி ஆசை வேற இருக்கா உனக்கு? ரஜினிக்கு மட்டும் இல்ல, உனக்கு மறக்க முடியாத தீபாவளியா நான் மாத்துறேன். பார்த்திபா, எஸ் மை குயின். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உங்களை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். பார்த்திபா, ஆ, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன். வெளிய போலான்னு கிளம்புனேன். வேண்டாம்னா சொல்லுங்க, இங்கேயே உங்க கூடவே இதுதான். இருக்கேன். இததான் கேக்குறேன். உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. ஐயோ, என்னங்க இப்படி தப்பா நினைச்சிட்டீங்க? நான் ஒன்னும் வாயில வந்ததெல்லாம் பேசல, மனசுல இருக்கிற எல்லாத்தையும் தான் பேசினேன். பார்த்திபா, இருங்க, நீங்க தான் மனசுல இருக்கிறத சொல்ல மாட்டீங்க. அட்லீஸ்ட் நாமளாச்சும் சொல்லலாம்னு பார்த்தா இப்படி கோவப்படுறீங்க. இவ்ளோ நாளா உன் வேலையெல்லாம் காட்டாம அமைதியா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சிட்டியா? என்னது புது ரூட்டா? உன் மனசுல இருக்கிறதெல்லாம் பேசி என்ன பேச வைக்கலான்னு கனவா? மனசுல இருக்கு, ஆனா நீ என்ன செஞ்சாலும் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றீங்களா? என் மனசுல இருக்கிறத நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். என் பர்த்டே அன்னைக்கு எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிட்டேன். எப்படா சொல்லுவா விட்டுட்டு ஓடிடலாம் தானே காத்துட்டு இருந்தேன். என்கிட்ட மட்டும் சொன்னா பத்தாது, மனசுல இருக்கிறத எல்லாரும் முன்னாடியும் சொல்லுங்கன்னு தான் சொல்லிருக்கேன். உங்க வாழ்க்கையில நான் இருக்கணுமா வேண்டாமாங்கிற முடிவு உங்க கையில தான் இருக்கு. வேணும்னு சொன்னாலும் ஓகே, வேண்டான்னு சொன்னாலும் ஓகே, எதுனாலும் ஜாலியா இருக்கேன்ல. அடேங்கப்பா, என்ன கோவம் வருது? அப்படிலாம் ஒண்ணும் நினைக்கல. முடிவு என்ன ஆக போகுதுன்னு எனக்கும் தெரியாது. ஆனா எப்படி இருந்தாலும் இந்த 14 நாள் டைம் ரொம்ப பிரீஷியஸா தோணுச்சு.
அவன் லவ் பண்ற பொண்ணு கூட ஒரு நிமிஷம் வாழ்ந்தாலும் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறான். எனக்கு 14 நாள் டைம் கிடைச்சிருக்கு. இந்த லிமிட்டட் டைம்ல நான் ஏன் அழுவணும், ஃபீல் பண்ணணும்? சொல்லும் போதே நல்லா இருக்குல்ல? என்ன பண்ண போற? உங்களுக்கு சொல்லி கொடுத்து நான் மறந்துட்டேன். அதனால பேக் டு ஃபார்ம் நான் மறுபடியும் என்னோட பாலிசியை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். இப்போ இந்த செகண்ட் மட்டும்தான் நிஜம். சோ எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு செகண்டையும் மிஸ் பண்ணாம ஹாப்பியா உங்களை லவ் பண்ண போறேன். லிவ் திஸ் மொமெண்ட்னு இவ்ளோ நாளா சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இனிமே லிவ் அண்ட் லவ் திஸ் மொமெண்ட்னு வாழ போறேன். Love you, my angel. நாளைக்கு அவங்க தீபாவளி கொண்டாடக்கூடாது. என் வாழ்க்கையை கெடுத்துட்டு அவன் ஜாலியா இருந்துருவானா? விடக்கூடாது சித்தப்பா, விடவே கூடாது. போய் தொலைய போறான்னு சந்தோஷப்பட்டா அவன் இருக்கிற வரைக்கும் குடைச்சல் கொடுத்துட்டு தான் இருப்பான் போல இருக்கடா. அவன் நடக்க வேற வழியே இல்லையா? ஒரேடியா போய் தொலைஞ்சா கூட பரவாயில்லங்கிற அளவுக்கு எனக்கு டென்ஷனா இருக்கு. என்னம்மா இப்படி சொல்ற? ஆமா சித்தப்பா, அவன் தல தீபாவளின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு தலைவலியா இருக்கு. ராதிகா, கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படிப்பா நாளைக்கு தீபாவளி? சித்தப்பா, நாளைக்கு தல தீபாவளியா இல்ல தலை போற தீபாவளியா இருக்கணும். என்ன பண்ணாங்கிறத யோசிங்க. அப்பா, நீங்களும் தான். நானும் என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன். சங்கரி, நான் போயிட்டு வந்துடுறேன். அடடே, வாங்க மாமா, எப்ப வந்தீங்க? தீபாவளியில வந்துருச்சு போல. அத தல தீபாவளிக்காரங்க நீங்க தான் சொல்லணும். ஏற்பாடெல்லாம் பிரமாதமா இருக்கும்னு சொல்லிட்டு போயிட்டான்ல, அதுக்கு தான் கிளம்பிட்டீங்களா? ஏமா ராதிகா, என்னதான் விரல் விட்டு என்ற நாள் இங்க இருந்தாலும் அது வரைக்கும் சகல பாசம் இருக்கத்தானே செய்யும். என்ன மாமா, ராதிகா தான் சின்ன புள்ள, அவதான் தெரியாம பேசுறானா? நீங்களும் இப்படி பேசுறீங்க? மாப்பிள, நீங்க தான் நேரத்துக்கு ஒரு பக்கம் பேசுறீங்களே. ஏங்க, நீங்க மட்டும் என்ன? இவ்வளவு நாள் ரஜினி பாவம் பாவம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அவளுக்கு பிடிச்சா வாழட்டும்னு சொன்னீங்க. இப்ப தல தீபாவளி கொண்டாடணும்னு சொன்னா ரொம்ப தான் குதிக்கிறீங்க. என்னங்க, சாவி மறந்து வச்சுட்டு போறீங்க? கொடு கொடு. மாமா, வீடே ரெண்டு பட்டு நிக்குது, நீ எந்த பக்கம்? பார்த்திப ரஜினி தல தீபாவளியில நீ எந்த பக்கம்னு கேக்குறாங்க. சித்தப்பா, நான் எப்பவுமே கிச்சன் பக்கம் தான். அப்படி போடு. என் சங்கரினா சும்மாவா? என்ன பார்த்திபா இதெல்லாம்? தல தீபாவளி ஸ்பெஷலா இருக்கணும்னு சொல்லிட்டு நானே சும்மா இருக்க முடியுமா? அதான் எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அட சின்ன மாமா, எப்போ வந்தீங்க? அத்தை, மாமா, கொஞ்சம் இப்படி வாங்க. என்னங்க, வாங்க. இந்தாங்க அத்தை, இது உங்க 2 பேருக்கும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமைஞ்சி நீ சந்தோஷமா இருக்கணும்பா. மாமா,
பார்த்திபா, உங்களுக்கும் மீனாக்கும். எதுக்குப்பா இதெல்லாம்? குடிங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. எந்திரிப்பா. உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருக்கணும். அண்ணே, இது உங்க ஃபேமிலிக்கு. கிச்சன் குயின் வாங்க. வாங்கம்மா. அதான் நான் எப்பவுமே கிச்சன் பக்கம் தானே பொட்டில் அடிச்ச மாதிரி சொன்னீங்கல்ல. எங்க தல தீபாவளி அசத்த வேண்டியது உங்க பொறுப்பு. அப்புறம் ராதிகா நமக்கு இல்லன்னு லைட்டா இல்ல இல்ல லைட்டா கூட எதிர்பார்க்க மாட்டேன்னு சொல்ல வந்தேன். அதுக்காக விட்டுற முடியுமா? ரஜினியோட பாசமான தங்கச்சி ஆச்சே, உனக்கு இல்லாமலா? டேய், யாரும் எதுவும் சொல்ல வேணாம். இந்த தீபாவளிக்கு எல்லாருக்கும் நான் வாங்கி கொடுத்த புது ட்ரெஸ் போட்டு ஹாப்பியா இருக்கணும். இல்லன்னா இல்லனா என்னடா பண்ணுவ? பெரிய சண்டியாரா நீ?